செய்து ஆட்ட போகிறேன். அதுக்கு நான் காப் சுண்டு வந்து அரிசி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு கழுவி வச்சிருக்கிறேன். அதோட ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு சின்ன துண்டு மஞ்சள் கட்டி, இல்லாட்டி மஞ்சள் தூளும் நீங்கள் போடலாம். இது அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சின்ன சீரகம், 10 செத்தல் மிளகு எடுத்து வச்சுருக்கிறேன், 5 பல் உள்ளி எடுத்து வச்சுருக்கிறேன். இது நாங்கள் அரைச்சி எடுக்கணும். ஒரு கைப்பிடி முருங்கையில் எடுத்து வச்சுருக்கிறேன். பழப்புளி உங்களுக்கு தேவையான அளவு இறால், நான் ஒரு கைப்பிடி அளவு இறால் எடுத்து வச்சுருக்கிறேன். கூட போடுறேன்டா, நீங்கள் இறால் கூட போடலாம். நீ எப்படி செய்கிறதுண்டா பார்ப்போம் வாங்கோ. நான் அடுப்பில் வந்து அரிசி ஏற்கனவே ஊற வச்சு கழுவி வச்சுக்கிறேன். குத்தரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நான் வந்து அவிக்கணும். அப்போ முக்கால்வாசி பதம் வரையும் அவிக்கணும். அப்போ அடுப்பு வந்து கை ஹீட்டில் விட்டு அதுக்கு அவியறதுக்கு அளவான தண்ணியையும் சேர்த்து அவிய விடுவோம். இந்த அவியறதுக்கிடையில் நாங்கள் இந்த மல்லி, மஞ்சள், செத்தல் மிளகாய், சின்ன சீரகம், மிளகு, மிளகாத்தேமுகள் போட்டு அரைச்சிட்டு கடைசியாக உள்ளி போட்டு அரைப்போம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம். செத்தல் மிளகு, சின்ன சீரகம் எல்லாம் சேர்த்துட்டேன். எல்லாம் சேர்த்தாச்சு. இதை அரைச்சி எடுக்க போகிறேன். மஞ்சள் கட்டி வந்து நான் இடிச்சிட்டு தான் போடணும். கிரைண்டரில் கூட உடைஞ்சி போடும் கிரைண்டர். அப்போ இதை வந்து இடித்து போட்டு அரைவல் உருவெல்லாம் அதுக்குள்ளே போட்டு அரைப்போம். மஞ்சள் கட்டி இடித்து எடுத்துட்டு இதை நான் இந்த கிரைண்டர் கப்பில் சேர்ப்போம். கிரைண்டர் கப்பில் சேர்த்துட்டேன். இதை நல்லா அரைச்செடுப்போம். அரைச்செடுத்த அப்புறம் தான் 5 பல் உள்ளியை சேர்க்க போகிறேன். நல்லா அரைச்செடுத்து காட்டுறேன். அரைச்செடுத்தாச்சு. இனி இதோட உள்ளியையும் சேர்த்து அரைச்செடுப்போம். நல்லா பவுடர் அரைச்செடுத்துட்டு ஒரு உள்ளியையும் சேர்த்து அரைச்செடுப்போம். உள்ளி சேர்த்துட்டேன். உள்ளியோடு சேர்த்து அரைச்சத்தை அரைச்செடுப்போம். அரைச்செடுத்துட்டோம். இனி கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்செடுப்போம். தண்ணி விட்டால் கொஞ்சம் அரைஞ்சி வரும். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைப்போம். கொஞ்சம் தண்ணி சேர்த்தாச்சு. ஒரு அரைச்செடுக்க போகிறோம். அரைச்செடுத்துட்டோம். இந்த வெப்பம் ஒரு கரையில் இந்த சோறு அவியுது. இந்த அரிசி அவியக்க நாங்கள் இந்த உப்பையும் சேர்ப்போம். தேவையான அளவு உப்பு தேவையான போட்டிருப்பேன். பேருந்து மிச்சம் பார்த்துட்டு போடுவோம். அரிசி வந்து நல்லா அவியணும். முக்கால்வாசி அவியணும். அரைவாசி அவிஞ்சிட்டு முக்கால்வாசி அவியணும். அவியட்டும். சோறு பார்த்திங்கன்னா முக்கால்வாசி அவிஞ்சிட்டு இதில் நான் இறால் சேர்க்க போகிறேன். ஒரு கைப்பிடி அளவு இறால் எடுத்து வச்சிருக்கிறேன். இதை சேர்ப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் இப்படி அவிய விடுவோம். இறாலோட சேர்த்து இறால் வந்து 2 நிமிஷம் அவிய விட்ட நாங்கள் இனி வந்து முருங்கையில் சேர்ப்போம். ஒரு கைப்பிடி அளவு முருங்கையில் இதையும் சேர்ப்போம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஒரு கப்பளவு தண்ணி விடுவோம். தண்ணி கொஞ்சம் பத்தாது. ஒரு கப்பளவு தண்ணி. மச்சம் சாப்பிட்றாக்கள் இறால் போட்டு செய்யலாம். மச்சம் சாப்பிடாதாக்கள் இறாலை விட்டுட்டும் இப்படி செய்து சாப்பிட்லாம். தடிமன் அதுகளுக்கெல்லாம் நல்லா மேலே முருங்கையிலெல்லாம் சேர்றபடியாக நல்லா ஒரு கப்பளவு தண்ணி சேர்க்கிறேன். ஒரு மிக்ஸ் பண்ணி விடுவோம். இனி மிச்சம் இது அவியட்டும். ஒரு 2 நிமிஷம் அவிய விட போகிறேன். இது அவியறதுக்கு இடையில் நாங்கள் அரைச்சி வச்சிருக்கிற இந்த சரக்கையும் புளியையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுவோம். ஒரு கப் எடுத்து வச்சிருக்கிறேன். அதில் வந்து இந்த அரைச்ச சரக்கை ஊற்ற போகிறேன். அதை
சிறக்கு எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு சிலாவி எடுத்தேன். இதோட இந்த பழப்புளியையும் சேர்ப்போம். பழப்புளி நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு இந்த புளியையும் அதோட மிக்ஸ் பண்ணுவோம். அந்த சிறக்கில் இந்த சிறக்கோடு இந்த புளியையும் சேர்த்துட்டேன். 2 நிமிஷமாக இந்த அரைச்சி வச்சுருக்கிற சிறக்கையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற நம்ம புளியையும் சேர்த்துட்டு இதில் ஊற்றி விடுவோம். இப்போ நீங்கள் உப்பு பார்ப்போம். 2 நிமிஷம் ஆயிட்டுது. இப்போ உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தாது, உப்பு கொஞ்சம் சேர்ப்போம். அதோடு நாங்கள் அரைச்சி வச்சிருக்கிற சிறக்கும் புளியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோம். அதை இதோட சேர்ப்போம். அடுப்பை ஹை ஹீட்டில் வச்சு தான் செய்கிறேன். கொஞ்சம் தண்ணி சேர்ப்போம். சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நீங்கள் ஹை ஹீட்டில் 5 நிமிஷம் விடணும். ஹை ஹீட்டில் 3 நிமிஷம் விட்டுட்டு மீடியம் ஹீட்டில் 2 நிமிஷம் விடணும். முதல் 3 நிமிஷம் விடுவோம் ஹை ஹீட்டில். 3 நிமிஷம் ஆயிட்டு நீ அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் விடுவோம். மீடியம் ஃப்ளேமில் விட்டுட்டு இன்னும் 2 நிமிஷம் விட காணும். மீடியம் ஹீட்டில் விட்டேன். லோ ஃப்ளேமில் விட்டுட்டு 2 நிமிஷம் விட காணும். உங்களுக்கு முருங்கையில் கூட வேணுமென்றாலும் நீங்கள் கூட சேர்க்கலாம். தடிமனுக்கு நல்ல ஒரு மருந்து. டக்குன்னு தடிமன் எல்லாம் பறந்து போயிடும். ரெண்டு நிமிஷம் ஆயிட்டுது. உப்பு அளவுகளை பார்த்துக்கொள்ளுங்க. 2 நிமிஷம் ஆயிட்டு இனி இதை இறக்கச்சேரி நீங்களும் உங்களோட வீட்டில் செய்து பாருங்கோ. புளியெல்லாம் அளவாக விட்டால் காணும். நீங்கள் புளிகள் உங்களுக்கு கூட வேணுமென்னா நீங்கள் புளியை கூட விட்டு செய்யலாம். நான் பார்த்தேன்னா உப்பு புளி அளவெல்லாம் போட்டு நாங்கள் ரக்குவோம். பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கும் இந்த புளிக்கஞ்சி பிடிச்சிக்குமே நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.